பங்கில் பூங்கொடி பிரம்மசக்தி நன்னணி மாயோன் தங்கை நாரணி உலகம் காத்தாய் மின்னிடை உமையால் தானும் வேதமும் தானாய் நின்று தன்னோட புகழை நாவால் சாற்றுவேன் தரணி மீதில் போல முழக்கமும் இரு கையிலும் கேடையும் கத்தியும் ஒன்று தடையெடுத்து வருகின்ற வேளையில் சத்துராவி தடம் புரண்டு ஓடவோ வடிவு கொண்டு பல நிறமாகவும் ஆய நோய் பிணி தீர்க்கும் அல்லவா துடி துடித்து வரும் தேவராஜனே வீரனே துஷ்டனே சிவ சிவ சுடலை மாட சுவாமியே உமா மகேஸ்வரியாகிய பார்வதா தேவியை இடது பாகத்திலே அமைத்தவராக ஆதிவள்ளி கைலாச மலையிலே பகவானும் பார்வதியும் கொலுவாக அமர்ந்திருக்கின்றார். இப்படி பகவானும் பார்வதியும் அமர்ந்திருக்கக்கூடிய சமயத்திலே பிரம்மதேவன் வலதுகால் பெருவிரலிலே பெருகராஜனானவன் தன்னுடைய தம்பிமார் 99 பேர் துணையோடு பிறந்து 7 கடலுக்கும் அப்பாலே இரும்பாலை கோட்டையிட்டு அந்த இடத்திற்கு ரக்காபுரம் என்று சொல்லி திருநாம பெயரை சுட்டி அருமையாக ஆண்டு வருகின்றான் இந்த தக்கராஜன். அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையிலே பிரம்மதேவன் இடதுகால் பெருவிரலிலே பிறந்த தக்கத்தை என்று சொல்லக்கூடிய வேதவல்லியை திருமணம் முடித்து இந்த தக்கராஜனும் வேதவல்லி பெண்ணுடையமாகவே எப்படி வாழ்ந்து வருகிறார்கள். கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே இவர்களுக்கு சொத்தாலை குறையும் இல்லை சுகத்தாரை தாழ்வும் இல்லை தாழ்வும் இல்லை சுகத்தாரை தாழ்வும் இல்லை தாழ்வும் இல்லை குறையும் இல்லை குறையும் இல்லை குறையும் இல்லை சுகத்தாரை தாழ்வும் இல்லை தாழ்வும் இல்லை தாழ்வும் இல்லை பாலாய்
பாக்கியத்தால் ஒரு தாழ்வில்லை. எல்லாவித செல்வங்கள் இருந்த போதிலும் ஒரு குழந்தை செல்வம் இல்லாத காரணத்தினாலே பார்த்தான் இந்த தக்கராஜன் நினைக்கின்றான். என்ன செய்கின்றான்? அதாவது கணவன் மனைவி சேர்ந்து குழந்தை பெறுவதற்கு நமக்கு இனி வாய்ப்பே கிடையாது. பிரயோஜனமே கிடையாது. ஒரு பிரயோஜனம் கிடையாது. இவளை நம்புகிறேன். ஆகையினால் இனி ஒரு வேள்வியான வளர்த்து குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று அருமையான ஒரு வேள்வியானது வளர்த்தால் அந்த வேள்வியிலேயே 150 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். ஆண் மக்கள் 50 பெண் பிள்ளைகள் பிறந்து வருகிறார்கள். இப்படி பிள்ளைகளை வளர்த்து வரக்கூடிய சமயத்திலே ஒரு நாளைய நேரத்திலே இந்த 100 ஆண் மக்களையும் பார்த்து சொல்லுகின்றான் இந்த தக்கராஜனானவன். என்ன சொல்லுவார்? அப்பா பிள்ளைகளே, பிரம்மபட்டம் வாங்க வேணும், வாங்க வேணும். நீங்கள் 100 பேர்களுமாக பிரம்மதேவனை நோக்கி தவமிருந்து பிரம்மபட்டம் வாங்கி வாருங்கள். உங்களுடைய விருப்பப்படி ஆகட்டும். பிரம்மபட்டம் வாங்கி வந்தால் மட்டும்தான் இந்த தக்காபுரத்திற்கு வர வேண்டும். ஒருவேளை பிரம்மபட்டம் கிடைக்கவில்லை, மறுபடியும் வந்து என்னுடைய முகத்திலே முழிக்க கூடாது. தந்தையே, போங்கள். பிரம்மபட்டம் வாங்குவதற்கு தவம் தான் புரிய வேண்டுமா? ஆமா. ஏன் 5 10 கொடுத்து வாங்க முடியாது? அதெல்லாம் வாங்க முடியாது. போய் தவம் இருக்க போங்க. அப்படியே ஆகட்டும் தந்தையே. ஆகட்டுமே என்று சொன்ன உடனே 100 ஆண் மக்களும் அந்த பிரம்மதேவனை நோக்கி தவம் இருந்தார்கள். நினைக்கின்றார் இந்த பிரம்மதேவன் என்ன செய்கிறார்? இவர்களுக்கெல்லாம் பிரம்மபட்டம் நாமல் கொடுத்து விட்டால் நம்ம நிலைமை என்னதுக்காகும்? இப்பவே யாரையும் மதிக்க மாட்டேங்கிறான். இவன் கையில மட்டும் அந்த பட்டம் கிடைச்சா யாரையாவது மதிப்பானா? அவரவர் விருப்பத்துக்கு ஒருத்தருக்கு உங்களுக்கு மதிப்பே கிடையாது. தனக்கு பிடித்தவாறு படைப்பு தொழிலை மேற்கொள்வார்கள் 100 பேர்களும் என்று சொல்லி பிரம்மதேவன் தோன்றவும் இல்லை, பட்டம் கொடுக்கவும் இல்லை. பட்டம் கிடைக்காத காரணத்தினால் 100 மக்களும் நினைக்கின்றார்கள். அண்ணே, பிரம்மதேவன் நமக்கு பிரம்மபட்டம் கொடுக்கவில்லை. பிரம்மபட்டம் வாங்காம வீட்டுக்கு போனோம்னு சொன்னா அப்பா நிச்சயமா நம்மள கொன்னே போட்டுருவாரு. கையினால் இறப்பது விட அவரவர் வளர்த்த வேள்விலை விழுந்து அவரவர் இறந்து விட ஆகட்டுமே என்று சொன்னவுடனே 100 ஆண் மக்களும் அவரவர்கள் வளர்த்த வேள்விகளை அவர்கள் இறந்து விட்டார்கள். நினைத்தான் கடந்த உயரமுற்றான் இந்த ரக்கராஜன் அழுது புலம்பினாள் இந்த வேதவதி. சுவாமி, இனி நமக்காக வேண்டி வாழாமல் இருந்தாலும் நமக்கு நம்முடைய பிள்ளைகள் 50 பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஆமா, காலகாலத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இவர்களுக்காகவாது வாழ வேண்டாமா? கண்டிப்பா வாழ்ந்தே ஆக வேண்டும். ஆகட்டுமே என்று சொல்லி இந்த 50 பெண் பிள்ளைகளையும் வளர்த்து வரக்கூடிய சமயத்திலே 50 பெண் பிள்ளைகளும் பருவ பக்குவத்தை அடைந்திருக்கின்றார்கள். ஆமா, எங்களை மாதிரி. ஆமா, உங்களை மட்டும் கொஞ்சம் குறைஞ்ச பக்குவம், நீங்க கொஞ்சம் முத்திர பக்குவம். அந்த நேரத்தில் நினைக்கின்றான் தக்கமகராஜன், அப்படி நம்ம பிள்ளைகளை முத்திர கூடாது. ஆமா, நேரங்கால பிள்ளைகளை கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். கிடைத்தது போல் கல்யாணம் முடிச்சிட வேண்டியதுதான். ஆமா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்தா கடைசி பிள்ளைக்கு 75 வயசை தாண்டிடும். 75 வயசான இந்த பாட்டியை யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? ஐபிஐல ஒரு தாத்தா கூட வர மாட்டாரு. வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருவாங்க. கண்ணி தாத்தா எங்க போய் கண்டுபிடிக்கிறது? நல்ல தண்ணி தாத்தா வேணா கிடைப்பாரு, கண்ணி தாத்தா கிடைக்காது. கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. கிடைத்தது போல் மனவாளனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சந்திர பகவானுக்கு ஒரு 27 பிள்ளைங்க. ஆமா, ஐயா சந்திர பகவானே, அவர் கல்யாணம் பண்ண முடிய முடியல.
ஐயா சந்திரபகவானே, என்னுடைய பிள்ளைகளில் ஒரு 27 பிள்ளைகளை உங்களுக்கு திருமணம் முடித்து தரலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக குழந்தைகள் உண்டு கேள்விப்பட்டேன். 50 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். சரி, இப்போது 27 உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பகவானே, என்ன 50 தந்தாலும் எனக்கு நன்றாக தான் இருக்கும். 150 நாள் நல்லா வச்சு வண்டி ஓட்டுவீங்க. சோறு போட முடியாது. நான் போட வேண்டாம், அவர்கள் எனக்கு போடுவார்கள். அப்படி வாழ்க்கை பத்தியா அறிவாள் போடுவார்கள். அப்படின்னு அவன் என்ன நினைக்கிறான்ல, அவனுக்கு கிடைச்ச மாதிரி இல்லாம உங்களுக்கு கிடைச்ச மாதிரி கிடைச்சிட்டு வச்சுக்க. அடே அப்பா, அவனுக்கு ராஜ வாழ்க்கை தானே. ஆமா, கொண்டாட்டம் தான். உமக்கு 27 தான். ஐயா காசு பெற ஒரு விண்ணப்பம். என்ன 50ல மேனியா பார்த்து ஒரு 27 எனக்கு தாங்க. பொறப்பா உனக்கு வந்து கிடைக்கும். தலையில உனக்கு முடியே இல்ல, உனக்கு மேனி உள்ள பொண்ணு கேட்கணும். அவன் முடியலன்னு சொன்னதை தவிர முடியலன்னு சொல்லல. முடிய பார்த்து இடம் போனா. ஐயா காசு பெற உங்களுக்கு 13 பிள்ளைகளை திருமணம் முடித்து தருகிறேன். கிழவியில அவங்களுக்கு என்ன முடியும், நீங்களும் ஆயிப்போம். ஐயா சீக்கிரம் கொடுத்துருங்க ஐயா. ஐயா தனுமணி வர ஐயா தனுமணி வர ஐயா அவர் சுரஞ்சிட்டு இருக்காரு. வேற எதுவும் சொல்லிட்டு இருக்குமோ? இத பாருங்க ஐயா உங்களுக்கு ஒரு 10 பிள்ளைகளை திருமணம் முடித்து தருகிறேன். சம்மதமா? எல்லாருக்கும் போதும். மிச்சம் மீதி இருக்கிறது அவ்வளவு கொண்டாங்க. 50 இருந்தா 50 முடிஞ்சு போச்சு. அடுத்த வாய்ப்புல ஏதாவது கிடைச்சா பாய்க்கும். ஆகட்டுமே என்று சொல்லி 100 பெண் மக்களை ஆண் மக்களையும் இழந்த இந்த தக்கராஜல் 50 பெண் குழந்தைகளையும் 3 முதியவருக்காகவே திருமணம் முடித்து கொடுத்தார். திருமணம் முடித்து கொடுத்து நினைக்கின்றான் இந்த தக்கராஜல். இத்தனை பிள்ளைகள் இருந்த பிறகு நமக்கு எதுக்கு? ஆமா ஆமா, ஒரு பிள்ளை கடைசியில் நமக்கு துணையா இருக்கு. அதே காலத்திலே நம்மை அம்மா அப்பா என்று அழைக்க வேண்டுமே என்று சொல்ல நமக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையே. ஒரு பிள்ளையாவது கடைசி காலத்துல இருக்கணும் பார்த்தா வாய்ப்பு இல்லாம போச்சு. ஆனால் இனி நமக்கு அப்படி ஒரு குழந்தை செல்வம் வேண்டுமே என்று சொன்னால் ஆதிவள்ளி கைலாச மலையிலே அமர்ந்திருக்கின்றாரே பகவான், அவருடைய இடது பாகத்திலே அமர்ந்திருக்கின்றாரே அந்த பார்வதி. சரி, பார்வதியை மகளாகவும் அந்த பரமனை மருமகனாகவும் அடைய வேண்டும். நல்ல யோசனையா இருக்குது. அதுக்கும் தவம் இருக்கணும். எல்லாத்துக்கும் தவம் தான் காரணமா? ஆமா, இருந்துருமோ என்று சொல்லி பார்த்தான் இந்த தக்கராஜனானவள். யாரு கவனமதிலே ராஜதவம் இருந்தா பார்வதி மகளாக அடைவேணுமே என்று சொல்லி தாருகாவனமதிலே சென்று தவமிருந்தான் தக்கராஜல். இப்படி வந்த அவமானம் முடிந்து வரக்கூடிய நாளையிலே இங்கு இப்படி இருக்க கைலாச மலையில நடக்குது தெரியுமா? ஆதிவள்ளி கைலாச மலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சிவபெருமான் ஒரு நாளில் நேரத்திலே பார்வதியை பார்த்து இப்படிதான் சொன்னார். எப்படிமா சொல்றாரு? அம்மா பார்வதி, வாடி வெண்ணை பார்வதி பார்வதி, வார்த்தை வந்து சொல்ல கேளு சொல்ல கேளு, வானில் உள்ள உயிர்களுக்கு உயிர்களுக்கு நான் படியளந்து வாரேனம்மா வாரேனம்மா, நான் படியளந்து வருமளவோ வருமளவோ, நான் வருமளவோ, வாரகையிலே நீ
சொன்னாரு. பார்வதி அம்மா, பகவானே, நான் பூலோகத்தில் படைத்த மக்களுக்கு படியளக்க போகின்றேன். அப்படியே ஆகட்டும். உன்னுடைய திருக்கரத்தினால் தினை அரிசி எடுத்து தருவாய் பாரு. ஆகட்டுமே என்று சொன்னவுடனே பார்வதா தேவியானவள் தினை அரிசி வாரி கையிலே கொடுக்கின்றாள். வாங்கிய பகவான் அந்த பூலோக மக்களுக்கு எப்படி படிகளந்து வருகின்றார் தெரியுமா? நானே நல்ல தினை எடுத்து நாடு என்றோ படியளந்தார். மறைக்கால் திரையிழைத்து மண்டலங்கள் எல்லாம் ஒடிகிழக்கின்றார். விட்டு வரக்கூடிய சமயத்திலே அந்த நேரத்திலே நினைக்கின்றார் இந்த பார்வதியானவள், பகவானோ தினந்தோறும் அடியிழக்க போகின்றேன் இறையிழக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகின்றார் வருகின்றார். இவர் உண்மையாகவே பூலோக மக்களுக்கு படிதான் நடந்து விட்டு வருகிறாரா? இல்லைன்னா நம்முடைய குடியதான் கிடக்கு போறாரா? படைத்து விட்ட ஜீவன்களை பட்டினியாகத்தான் போட்டுட்டு வராரான்னு தெரியாது. சென்ற பகவான் என்ன செய்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். பகவானை பரிசோதனை பண்ணி இந்த பத்திரியால் என்ன கொண்டாள்? ஒரு விஸ்வகர்மாவை வரவழைத்தார். ஐயா விஸ்வகர்மா, என்ன காஞ்சிபுர கம்பு வெட்டி கட்ட சிமிழ் உள்ள வள்ளி செஞ்சரம்பை தான் பிடித்து சிமிழுக்குள்ளை தான் அடைத்தாள். திறந்த பரவட்டத்தில் முடிந்து கொண்டாள். காஞ்சூரம் கம்பு வெட்டி கட்டு சிமிழ் உண்டு பண்ணி திருக்காணி ஓட்டு விட்டு சிமனை கொண்டு வாருங்கள். அவ்வளவுதானே ஆகட்டும் என்று சொன்னவுடனே பார்த்தார் இந்த விஸ்வகர்மா. என்ன செய்கிறார்? காஞ்சூரம் கம்பு வெட்டி கட்டு சிமிழ் உண்டு பண்ணி திருக்காணி ஓட்டு விட்டு சிமனை கொண்டு வாருடைய கையிலே கொடுக்க வாங்கினால் பார்வதியானவள் அந்த சிமிழ் கொட்டுக்குள்ளே இரண்டு சிற்றமை விடைத்தடைத்தாள். உடுத்திருந்த வட்டாரனுடைய முந்திகளே முடிந்து எங்களுக்குள்ளே செருகி பகவான் வருகிற திசை நோக்கி காலியட்டி அமர்ந்திருக்கின்றாள் பார்வதி. என்னைக்கும் பகவானை கண்டவுடனே பாத பணிவிடைகள் செய்யக்கூடிய இந்த பார்வதி அந்த தினத்தில் எப்படி வீட்டில் இருக்கிறாள் தெரியுமா? எப்படி அமர்ந்திருக்கிறாள் வாருங்கள். அரணாரை கண்ட போதே அடிவணக்கம் செய்யாமல் சிவனாரை கண்ட போதே தொழுது பாத பணிவிடைகள் செய்யாமல் ஏறிட்டு பார்க்காமல் ஏனென்று கேட்காமல் தலைவிரி கோலமாகவே அமர்ந்திருக்கின்றாள் இந்த பார்வதியானவள். சரி, பகவானோ படிகளந்து விட்டு பார்வதியினுடைய முன்பினாலே வந்து தோன்றுகின்றார். அந்த நேரத்திலேயே தினந்தோறும் பகவானை பார்த்து அன்பாக இருக்கக்கூடிய பார்வதா தேவி சரி அன்று இருக்கக்கூடிய கோலத்தை பார்த்து கேட்கிறார் பகவான். என்ன கேட்கிறாரே? பார்வதி, பகவானே, தினந்தோறும் நான் படிகளந்து விட்டு வரக்கூடிய நேரே அன்பாக உபசரிப்பாயே பார்வதி. ஆமா, இந்த தினத்தில் ஏனம்மா இந்த கோலத்துல விட்டு இருக்கிறாய்? சுவாமி, தாங்கள் இப்பொழுது எங்க சென்று விட்டு வருகின்றீர்கள்? உனக்கு தெரியாத விஷயமா அம்மா? பூலோகத்தில் படைத்த மக்கள்
பட்டினி என்பது இல்லாமல் படிகளத்தை விட்டு வருகின்றேன் சுவாமி. தாங்கள் தினந்தோறும் பூலோக மக்களுக்கு படியிழக்க போகின்றேன் இழக்க போகின்றேன் என்று சொல்லிவிட்டு போகின்றீர்கள் வருகின்றீர்கள். உண்மைதானே பகவானே, என்ன படைத்துவிட்ட ஜீவன்களை பட்டினியாகத்தான் போட்டுவிட்டு வருகின்றீர்களா, இல்லை என்று சொன்னால் படைத்துவிட்ட ஜீவன்களுக்கு படியிழந்து விட்டு தான் வருகின்றீர்களா? பார்வதி, என்னுடைய படிகளப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? எப்படி? எறும்பு முதல் யானை வரை 84,000 கோடி ஜீவராசிகளுக்கும் சரி. தாயின் கருவில் இருக்கும் குழந்தை முதல் கண் புடைக்குள்ளே மறைந்து வாழுமே தேரை தவளை, அப்படிப்பட்ட ஜீவராசிகளுக்கும் அடியின் பட்டினி என்பது இல்லாமல் படிகளந்து விட்டு வருகிறேன். பகவானே, தாங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நான் ஒரு காலம் நம்ப முடியாது. நம்ப முடியாது. அப்படி என்று சொன்னால் இன்றைய தினத்திலே பட்டினி என்று ஒரு பெயர் வந்திருக்கின்றது. காரணம் என்ன? பட்டினிதான் வருமானால் வரமசை வல்லானும் அல்ல, பிள்ளைதான் வருமானால் சிவபெருமானாலும் அல்ல என்று சொல்லி பகவானோ அவரிடம் ஒன்றாய் சீரிதார். பட்டினி ஒன்று இல்லாமல் இருக்குமே என்று சொன்னால் பார்வதி என்ற பட்டம் எனக்கு தேவையே இல்லை. பார்வதி, என்ன பட்டம் கொடுப்பதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். முதலில் உன்னிடத்தில் பட்டினியாக இருக்கிறது என்று சொன்னாய் ஒரு ஜீவராசி. சரி, அது எங்கே காட்டு பார்ப்போம். சுவாமி, தேவலோக சபையிலே சென்று பார்க்கலாம். நம்ம கிட்ட காணிக்க மாட்டியா சுவாமி? குடும்ப சண்டையா இருந்தா நம்ம 2 பேருமே பாத்துக்கலாம். இதை நீ பொது கூட்டத்தை கொண்டுதான் சொல்லணும்னு சொல்றா? ஆமா, தாங்களுடைய படி இழப்பின் ரகசியத்தை பார் உலகமே அறியணும். பார்வதி, உன்னிடத்திலும் இது விளையாடுகிறது. எல்லாம் நான் பாத்துக்கிடுவேன் என்றால் தேவேந்திரனிடத்திலே சொல்வாய். வாருங்கள் போகலாம். தேவேந்திரா, உடனடியாக எனக்கும் பார்வதிக்கும் ஒரு சிறிய பிரச்சனை. சபையை கூட்டு, உடனே கூட்டு. அவன் எங்க ஒரு பிரச்சனை எப்போ சபையை கூட்டலாடி காத்துட்டு இருக்கா. அடுத்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னா அவனுக்கு இருக்க ஆனந்தம் இருக்கு. ஜங்ஷன்ல டீ கடையில மீனா கதை விட்டு சிரிப்பான். ஆனால் பார்த்தால் பாருங்கள், இந்த பார்வதா தேவியானவள் அப்படியே தேவலோக சபையிலே வந்து என்ன செய்கிறாள் தெரியுமா? செங்கல் வாழை இலையறுத்தாள், செங்கல் வாழை இலையறுத்தாள்.